everyone. Greetings to you from Hidden Treasures. We had seen about the supernatural power and intervention of God in the Old Testament. Today, we are going to see the same supernatural power of God in the New Testament. Stay tuned. God took 12 leaders from the 12 tribes to do a sample test how much faith they had. எவ்வளவு விசுவாசம் மக்களுக்குள் இருக்கிறது என்பதை ஒரு மாதிரி பரிசோதனையாய் செய்து பார்ப்பதற்காக 12 கோத்திரத்தில் இருந்தும் தேவன் 12 தலைவர்களை எடுத்தார். And Moses told them, you go into the land of Canaan to spy the land and then bring us the news about that land. மோசே அவர்களை அழைத்து நீங்கள் கானான் தேசத்துக்குள் போய் அந்த தேசம் எப்படி இருக்கிறது என்று வேவு பார்த்துவிட்டு அந்த தேசத்தை குறித்த செய்தி எங்களுக்கு அறிக்கை தாக்கல் செய்யுங்கள் என்று அனுப்புகிறார். And now the 12 people return and now they begin to share with others their experience. 12 வேவுகாரர்களும் திரும்பி வந்து தங்கள் அனுபவங்களை மற்ற இஸ்ரவேல் ஜனங்களோடு பகிர்ந்து கொள்கிறார்கள். So the 10 people among the 12 said, the land is good, everything is good there, but you know one thing, there are giants whom we cannot conquer. In front of them we are like grasshoppers. போய் வந்த 12 பேரிலே 10 பேர் சொல்லுகிறார்கள் அந்த தேசம் உண்மையாகவே நல்ல தேசம், வளமான தேசம், மிகவும் ஆசீர்வாதமான தேசம். ஆனால் உங்களுக்கு ஒன்று தெரியுமா, அந்த தேசத்தில் ராட்சத பிறவிகள் குடியிருக்கிறார்கள், நாம் அவர்களை ஜெயிக்கவே முடியாது, அவர்கள் பார்வைக்கு நாங்களே வெட்டுக்கிளிகளை போல் இருந்தோம். Only 2 people among all the people who left Egypt had grown in their faith in God. எகிப்தை விட்டு புறப்பட்டு வந்த எல்லா ஜனங்களுக்குள்ளும் 2 பேர் மாத்திரம்தான் தங்கள் தேவன் மேல் இருக்கும் விசுவாசத்திலே வளர்ந்து பெருகினவர்கள். Only Caleb and Joshua saw with a different pair of eyes apart from the natural eyes. இயற்கையான கண்களை தவிர்த்து வித்தியாசமான கண்ணோட்டத்திலே காலேபும் யோசுவாவும் மாத்திரம்தான் பார்க்கிறார்கள். So when they looked at the giants, they said, who are these giants in front of our God? அந்த ராட்சதர்களை இவர்கள் பார்த்த பொழுது நம்முடைய தேவனுக்கு முன்பாக இந்த ராட்சதர்கள் எம்மாத்திரம் என்றுதான் எள்ளி நகையாடினார்கள். They are saying, God has done such great things in our lives. Do you think He will not help us to conquer these small giants when compared to the Red Sea, when compared to all the other things that we saw? நம்முடைய வாழ்க்கையில் தேவன் செய்த எவ்வளவோ பிரம்மாண்டமான மகத்துவமான காரியங்களை ஒப்பிடு பார்க்கும் பொழுது, அந்த செங்கடலை 2ஆய் பிளந்தது, எவ்வளவோ காரியங்களை செய்ததோடு ஒப்பிடும் பொழுது இந்த ராட்சதர்கள் தேவனுக்கு கால் தூசுக்கு சமம் அல்லவா என்று பேசுகிறார்கள். We will not inherit if we continue to look with our natural eyes using our natural mind. நாம் நமக்காக தேவன் நியமித்து வைத்திருக்கும் பெரிய ஆசீர்வாத பங்குகளை எல்லாம் சுதந்திரிக்க வேண்டுமானால் இந்த மாம்சீக கண்ணோட்டத்திலே இயற்கையான மனதில் நாம் எண்ணிக்கொண்டிருக்கிற வரையில் ஒரு நாளும் அவைகளை சுதந்திரிக்கவே முடியாது. So we'll see what the people are all thinking now. After the 10 people spoke so negatively, we will see Numbers 14 verses 1 to 4 how all the people reacted at the news that came from Canaan. போய் வந்த 12 10 பேர் கொடுத்த எதிர்மறையான செய்தியை கேட்ட ஒட்டுமொத்த ஜனங்களும் கானான் நாட்டு தகவலை குறித்து இப்பொழுது கேள்விப்பட்டவுடனே எப்படி நடந்து கொள்கிறார்கள் என்பதை 14ஆம் அதிகாரம் என்னாகமம் முதல் 4 வசனங்களிலே பார்ப்போம். அப்பொழுது சபையார் எல்லாரும் கூக்குரலிட்டு புலம்பினார்கள். ஜனங்கள் அன்று ரா முழுதும் அழுது கொண்டிருந்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்தார்கள். சபையார் எல்லாரும் அவர்களை நோக்கி, எகிப்து தேசத்திலே செத்து போனோமானால் நலமாயிருக்கும், இந்த வனாந்தரத்திலே நாங்கள் செத்தாலும் நலம், நாங்கள் பட்டயத்தால் மடியும்படிக்கு எங்கள் பெண்ஜாதிகளும் பிள்ளைகளும் கொள்ளையாகும்படிக்கும் கர்த்தர் எங்களை இந்த தேசத்துக்கு கொண்டு வந்தது என்ன? எகிப்துக்கு திரும்பி போகிறதே எங்களுக்கு உத்தமம் அல்லவா என்றார்கள். பின்பு அவர்கள், நாம் ஒரு தலைவனை ஏற்படுத்தி கொண்டு எகிப்துக்கு திரும்பி போவோம் வாருங்கள் என்று ஒருவரோடொருவர் சொல்லிக் கொண்டார்கள். Now they are saying, we cannot go to that land in Canaan.
இப்போ என்ன சொல்லுகிறார்கள் பாருங்கள், அந்த கானான் நாட்டுக்கு நம்மால் போகவே முடியாது. They all believed the news brought in by the 10 spies. 10 வேவுகாரர்கள் கொண்டு வந்து சொன்ன செய்தியை அத்தனை பேரும் அப்படியே நம்பி விட்டார்கள். Oh, they are so big, we cannot take victory over them. நாம் போய் அவர்களை ஜெயிக்க முடியாத அளவுக்கு அவர்கள் மிகவும் பெரிய ராட்சத பிறவிகள். Now see, we cannot even return to Egypt. We are all going to get stuck in this wilderness. பாருங்கள், இப்பொழுது விட்டு வந்த எகிப்து தேசத்துக்கும் திரும்பி போக முடியாதபடி வனாந்தரத்துக்குள்ளே நன்றாய் மாட்டிக்கொண்டோம். So let us throw away Moses and let us try to find a new leader to take us back to Egypt. ஆகவே இந்த மோசேயை நாம் விட்டுவிட்டு வேறொரு புதிய தலைவனை தெரிந்தெடுத்து எகிப்துக்கு நம்மை வழி நடத்தி கொண்டு போகும்படி ஒப்புக்கொடுப்போம் என்கிறார்கள். They had forgotten all the great things that God had done for them. அவர்களுக்காக தேவன் செய்த மகா மேன்மையான பெரிய பெரிய பிரம்மாண்டமான காரியங்களை எல்லாம் முழுவதும் மறந்து போய் விட்டார்கள். They had forgotten that God has supernatural power to overcome any natural power in this world. இந்த உலகத்தில் இருக்கிற எப்பேற்பட்ட இயற்கையான பெரும் சக்தியையும் எளிதில் மேற்கொண்டு ஜெயிக்கக்கூடிய அளவுக்கு நம்முடைய தேவன் இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை உள்ளவர் என்பதை அவர்கள் மறந்து விட்டார்கள். And after having done so much for these people, now God is very disappointed. இந்த ஜனங்களுக்காக இவ்வளவுக்கு அதிகமான காரியங்களை செய்த பின்னரும் இவர்கள் நடத்தை நிமித்தம் தேவன் இப்பொழுது மிகுந்த ஏமாற்றம் அடைகிறார். So in the same chapter in Numbers 14 verses 20 to 22, we will read what God is now saying about them. ஆகவே இதே 14ஆம் அதிகாரம் 20 முதல் 22ஆம் வசனம் வரை தேவன் இவர்களை குறித்து இப்பொழுது என்ன சொல்லுகிறார் என்பதை வாசிப்போமா? அப்பொழுது கர்த்தர், உன் வார்த்தையின்படியே மன்னித்தேன், பூமி எல்லாம் கர்த்தருடைய மகிமையினால் நிறைந்திருக்கும் என்று என்னுடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். என் மகிமையையும் நான் எகிப்திலும் வனாந்தரத்திலும் செய்த என் அடையாளங்களையும் கண்டிருந்தும் என் சத்தத்துக்கு செவி கொடாமல் இதனோடே 10 முறை என்னை பரீட்சை பார்த்த மனிதரில் ஒருவரும் அவர்கள் பிதாக்களுக்கு நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தை காண மாட்டார்கள். எனக்கு கோபம் உண்டாக்கினவர்களில் ஒருவரும் அதை காண மாட்டார்கள். Now you see the reaction of God. தேவனுடைய பிரதிபலிப்பை பார்க்கிறீர்களா? All those people who did not have trust in me, after doing so many great things in life, I will see to it that not one of them will enter the promised land. இவர்கள் வாழ்க்கையில் நான் இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான காரியங்களை எல்லாம் செய்த பின்னரும் என்மேல் நம்பிக்கை வைக்காத இவர்களில் ஒருவரும் கானான் நாட்டுக்குள் போகாதபடிக்கு நான் அவர்களை அழித்து விடுவேன் என்று தேவன் சொல்கிறார். Because all these peoples still had fear in their hearts. ஏன் இந்த ஜனங்கள் எல்லாரும் இன்னும் தங்கள் இருதயத்திலே பயந்து கொண்டிருக்கிறார்கள். They were looking at the natural situation only with their natural mind and their natural eyes. இயற்கையாகவே அவர்களை எதிர்க்கக்கூடிய சூழ்நிலைகளை தங்கள் இயற்கையான கண்களை கொண்டும் இயற்கையான மனதின் அடிப்படையிலும் தான் அவர்கள் எதிர்கொள்ளுகிறார்கள். They never learned to look at a natural situation with the spiritual eyes of God. உண்மையாகவே இருக்கக்கூடிய இயற்கையான ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையை தேவனுடைய ஆவிக்குரிய பார்வையோடு அணுக தவறிவிட்டார்கள். Within those 38 years, every person who saw the great wonders and the glory of God made sure that they all died. ஆகவே இது நடந்த அடுத்த 38 ஆண்டுகளுக்குள்ளாக தேவனுடைய பிரம்மாண்டமான மகத்துவமான அற்புத அடையாளங்களை கண்ட அத்தனை பேரும் வனாந்தரத்திலே மாண்டழிந்தார்கள். Only the 2 people who had faith, which is a supernatural quality, wherein they knew that their supernatural God can do anything for them, they were the only 2 people who got to enter Canaan from the group that started. இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவனுடைய மகத்துவமான வல்லமையின் மேல் விசுவாசம் உடையவர்களாய் இருந்த அந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட தன்மையை பெற்றிருந்த இருவர் மட்டும்தான் எகிப்தை விட்டு புறப்பட்டவர்களுக்குள்ளே கானானை சுதந்தரிக்கும் பாக்கியம் பெற்றார்கள். Because they never understood this supernatural power, even when the kings took over, they all ran after false gods, leaving the God of Israel. இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவனுடைய மகத்துவமான வல்லமையின் மேன்மையை அவர்கள் உணர்ந்து கொள்ளாததினால்தான் ராஜாக்கள் இஸ்ரவேல் தேசத்தை ஆண்ட போதும் கூட அடிக்கடி பொய்யான விக்கிரகங்கள் மேல் அவர்கள் நாட்டம் கொண்டு தேவனுக்கு விரோதமாய்
திரும்பி திசை மாறி போகிற காட்சியை பார்த்து வேதனைப்படுகிறோம். And now we come to the place where Jesus, when he came to this earth, he did 3.5 years ministry along with his 12 disciples. இப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்து தம்முடைய சீஷர்களோடு கூட 3.5 ஆண்டு காலம் ஊழியம் செய்கிற அந்த காலத்துக்கு வருவோம். And the disciples saw every day Jesus doing some miracle or the other. இந்த சீஷர்கள் ஒவ்வொரு நாளும் இயேசு ஏதாவது ஒரு அற்புதம் செய்வதை கண்ணால் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். And one day when Jesus was preaching to a big crowd, Jesus decided to feed the entire crowd. ஒரு நாள் ஒரு பெரும் திரள் கூட்டத்துக்கு இயேசுவானவர் தம்முடைய பிரசங்கத்தை பண்ணி முடித்தவுடனே அத்தனை திரளான ஜனங்களுக்கும் உணவு கொடுத்து போஷிக்க வேண்டும் என்று இயேசு முடிவெடுத்து விட்டார். Let us come to John chapter 6. யோவான் 6ஆம் அதிகாரத்துக்கு வருவோமா? And let's get down to verse 5 to 7. 5 முதல் 7 வரையுள்ள வசனங்களை படிப்போம். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து திரளான ஜனங்கள் தம்மிடத்தில் வருகிறதை கண்டு பிலிப்புவை நோக்கி, இவர்கள் சாப்பிடத்தக்கதாக அப்பங்களை எங்கே கொள்ளலாம் என்று கேட்டார். தாம் செய்ய போகிறதை அறிந்திருந்தும் அவனை சோதிக்கும்படி இப்படி கேட்டார். பிலிப்பு அவருக்கு பிரதியுத்தரமாக, இவர்களில் ஒவ்வொருவன் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கொண்டாலும் 200 பணத்து அப்பங்களும் இவர்களுக்கு போதாதே என்றான். Now we see Jesus also wants to do a small test with his disciples, how much they have come to understand his supernatural power. தன்னுடைய சீஷர்களும் எந்த அளவுக்கு தமக்கு இருக்கும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமையை அறிந்திருக்கிறார்கள் என்று இயேசுவும் தம்முடைய சீஷர்களுக்கு ஒரு சிறிய பரீட்சை வைத்து பார்க்க விரும்புகிறார். So he looks at the big crowd and asks Philip, could you tell me how we can feed all these people? பெரும் திரள் கூட்டத்தை பார்த்து பிலிப்பிடம் கேட்கிறார், இத்தனை திரளான ஜனங்களுக்கு எப்படி நாம் உணவளிக்க முடியும் பிலிப்பே, சொல்ல முடியுமா? Jesus already knew what he was going to do. இயேசு தாம் என்ன செய்ய போகிறார் என்பதை முன்பே அறிந்திருக்கிறார். He wanted to test one disciple whether he has come to a point to trust God in that manner. இந்த நிலையிலே தேவனை நம்பக்கூடிய அளவுக்கு இப்படி தன் சீஷன் ஒரு விசுவாசத்தில் வளர்ந்திருக்கிறாரா என்று இயேசு சோதித்து பார்க்க விரும்பினார். And Philip gave the answer which we also will give. நாம் கொடுக்கக்கூடிய அதே பதிலை பிலிப் அன்றைக்கு கொடுக்கிறார். 5,000 people are there, God. 5000 பேர் இருக்கிறார்கள் இங்கே தேவனே. At least I think we started to calculate for each person 2 slices of bread and 1 piece of fish, how much will it cost? So he began to multiply by 5,000 and more, and he arrived at a number. குறைந்தபட்சம் ஒவ்வொருவருக்கும் 2 துண்டு அப்பமும் ஒரு சிறு மீன் துண்டு கொடுக்க வேண்டுமானாலும் 5000 பேருக்கு எவ்வளவு ஆகும் என்று மனதிலே கணக்கு போட்டு ஒரு தொகையை சொல்லுகிறார். Like today when we have a special meeting, if 100 people have to be given biryani, for each plate is 250 rupees. We should at least have 25,000. Then we can give biryani. இன்றைக்கு ஒரு சிறப்பு கூட்டம் நடத்தி வருகிற ஒவ்வொருவருக்கும் ஒரு பிரியாணி கொடுக்க வேண்டும் என்றால் ஒருவருக்கு குறைந்தபட்சம் 250 ரூபாய் என்றால் 25,000 ரூபாய் இருந்தா பிரியாணி போட்டுலாம் முடிவுக்கு வரல, அந்த மாதிரி தான். So he looked at the situation, he started to calculate in the natural mind. ஆகவே சூழ்நிலையை பார்த்தவர் இயற்கையான மனதிலே கணக்கு போட ஆரம்பித்து விட்டார். Just like how today everybody in this world are doing. இன்றைக்கு எப்படி இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரும் செயல்படுகிறார்களோ அதுபோலவே இன்றைக்கு அவரும் நடந்து கொண்டார். Philip had forgotten that the person who supplied the manna from heaven was asking him this question. வானத்திலிருந்து லட்சக்கணக்கான மக்களுக்கு மன்னாவை தினந்தோறும் கொடுத்தவர் தன்னிடத்தில் இந்த கேள்வியை கேட்கிறார் என்ற உண்மையை பிலிப்பு மறந்து விட்டார். The person who had divided the Red Sea to say I created the Red Sea, he had forgotten. செங்கடலையே நான் தான் உண்டாக்கினேன் என்பதை நிரூபிப்பதற்காக அதை இரண்டாய் பிளந்தவர் இந்த கேள்வியை கேட்கிறார் என்று பிலிப்பு மறந்து விட்டார். So you see, the people never got to understand the supernatural power of God, even his own disciples. பாருங்கள், ஜனங்கள் ஏன் இயேசுவின் சொந்த சீஷர்கள் கூட தேவனுடைய இயற்கைக்கு அப்பாற்பட்ட மகத்துவமான வல்லமையை அறிந்து கொள்ள தவறிவிட்டார்கள் என்பதை தெளிவாக பார்க்கிறோம். They see a huge miracle, a great miracle of food multiplying in front of their eyes. தங்கள் கண்கள் பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே இருக்கும் கொஞ்சம் உணவு அப்படியே பல ஆயிரமாக பெருகிக் கொண்டே இருக்கக்கூடிய பிரமிக்க வைக்கும் பிரம்மாண்டமான அற்புதத்தை பார்க்கிறார்கள். And all the people are fed.
அங்கிருந்த எல்லா ஜனங்களும் வயிறார போஷிக்கப்பட்டார்கள். Just with 5 loaves and 2 fish. வெறும் 5 அப்பம் 2 மீன் இவ்வளவு பெரிதாகி கொண்டிருக்கிறது. And they were the ones who distributed all that to the people. பந்தியில் அமர்ந்திருக்கிற ஜனங்களுக்கு எல்லாருக்கும் கொண்டு போய் பரிமாறினவர்கள் இவர்கள்தான். And you know what they thought about this? இதை குறித்து அவர்கள் என்ன நினைத்துக் கொண்டார்கள் தெரியுமா? Could you turn to Mark chapter 6 verse 52? மார்க் 6 அதிகாரம் 52 வசனத்துக்கு வருவோம். We are going back to the same miracle, and in that place Mark beautifully writes what they thought about this miracle. அதே அற்புதத்தை தான் திரும்பி வருகிறோம். ஆனால் இந்த அற்புதத்தை குறித்து அவர்கள் மனதில் என்ன நினைத்தார்கள் என்பதை மார்க் எவ்வளவு அழகுற வர்ணிக்கிறார் என்பதை பாருங்கள். 51 and 52, after Jesus gets into the boat, Mark puts one more sentence there which helps us to understand what the disciples were thinking about that miracle. அந்த அற்புதத்தை குறித்து சீஷர்கள் தங்கள் மனதிலே என்ன நினைத்துக் கொண்டிருந்தார்கள் என்று நாம் அறிந்துணரத்தக்கதாக படகில் ஏறின பின்பு மார்க் ஒரு வார்த்தை கூடுதலாக சேர்த்து வைக்கிறார் பாருங்கள். அதுதான் நமக்கு பெரிதும் உதவுகிறது. அவர்களுடைய இருதயம் கடினம் உள்ளதாயிருந்தபடியினால் அப்பங்களை குறித்து அவர்கள் உணராமற் போனார்கள். After seeing the miracle, Bible says their hearts were hardened. அற்புதங்களை கண்ட பின்பு வேதம் என்ன சொல்லுகிறது? அவர்கள் இருதயம் கடினமாய் போய்விட்டதா. அந்த மனுஷனை புரிஞ்சுக்கவும் முடியல. அப்பா என்ன இது, ஒண்ணுமே புரியலையே நமக்கு. What is happening? இங்க என்னதான் நடக்கிறது என்று புரியவில்லையே. But they understood everything only when the Holy Spirit came into their lives. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் வாழ்க்கைக்குள் வந்த பின்னரோ எல்லாவற்றையும் அறிந்து உணர்ந்து கொண்டார்கள். They also started to do many miracles and even more miracles than Jesus did. அவர்களும் अनेक அற்புதங்களை செய்ய ஆரம்பித்து இயேசுவை விட அதிக அற்புதங்களை பெரிதாய் செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். We are still living in that same age where the Holy Spirit is there inside us. நமக்குள்ளாக அதே பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணக்கூடிய ஒரே காலகட்டத்தில் தான் இந்நாள் வரைக்கும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். How many people today in this world, after the church has been split into so many denominations, believe that the supernatural power of God is available to everyone who believes? உலகம் முழுவதும் अनेक ஸ்தாபனங்களாய் திருச்சபை பிரிந்திருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலே கர்த்தர் பரிசுத்த ஆவியானவர் மூலம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்கள் இன்றைக்கும் நடக்கும் என்று விசுவாசிக்கக்கூடியவர்கள் எத்தனை பேர் இன்றைக்கு இருக்கிறார்கள்? Many Christians today don't believe that the supernatural power of God through the Holy Spirit is now available to us. They all say it ended long back. பரிசுத்த ஆவியானவர் மூலம் தேவனுடைய இயற்கைக்கு அப்பாற்பட்ட மகத்துவமான வல்லமை இன்றைக்கு நமக்கும் கிடைக்கும் என்பதை பெரும்பான்மையான மக்கள் இன்றைக்கு நம்புவதே இல்லை. எல்லாம் அன்றைக்கே முடிந்து ஓய்ந்து விட்டது என்றுதான் பிதற்றிக் கொண்டிருக்கிறார்கள். Now they are saying, now that we have the Bible given to us, we don't need that power. இப்பொழுது நம்முடைய கையில எழுதப்பட்ட வேதாகமும் கொடுக்கப்பட்டு விட்டது, ஆகவே அந்த வல்லமை நமக்கு இப்பொழுது வேண்டியதில்லை என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். So how would you overcome a giant of a situation in the natural realm with your natural mind? இயற்கையாகவே நம்ம எதிர்க்கக்கூடிய ராட்சதன் போன்ற ஒரு பெரும் சவாலை நமக்கு இருக்கக்கூடிய இயல்பான மனதின் சக்தியை கொண்டு எப்படி ஜெயிக்க முடியும்? Unless you have the supernatural power of God and faith in His power, you cannot conquer such situations in life. இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவனுடைய வல்லமையையும் அந்த வல்லமையின் மேல் இருக்கிற அசைக்க முடியாத விசுவாசமும் இருந்தால் ஒழிய வாழ்க்கையில் நம்மை மலைக்க வைக்கும் ராட்சதத்தனமான சூழ்நிலைகளை நம்மால் எதிர்த்து ஜெயிக்கவே முடியாது. That is why God has given us His word of God and the Holy Spirit to us. அது நிமித்தமாகவே தேவன் எழுதப்பட்ட தேவனுடைய வார்த்தையும் பரிசுத்த ஆவியானவரை நமக்கு பொக்கிஷமாய் தந்திருக்கிறார். Let's go back to the time of Moses, when Moses asked God, when I go to my people and said God is taking us, what shall I tell them if they ask what is your name? என் ஜனங்களிடத்திலே போய் தேவன் நம்மை இங்கிருந்து அழைத்து போக சொல்லுகிறார் என்று சொல்லும் பொழுது அவன் தேவனுடைய நாமம் என்ன என்று கேட்டால் நான் அவர்களுக்கு என்ன சொல்லுவேன் என்று மோசே தேவனிடத்தில் விசாரித்தாரே, அந்த நாட்களுக்கு திரும்பி போவோம். I am that I am was the name that God spoke about Himself. இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்றுதான் தேவன் தன்னுடைய திருநாமத்தை அங்கே வெளிப்படுத்தினார். I am that I am. நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். I am that which was. நான் இருந்தவர்.
I am that which is. நான் இருக்கிறவராகவே இருக்கிறவர். I am that is to come. நான் வரப்போகிறவராகவே இருக்கிறவர். So when Jesus came into this world, he also said, I am 7 times. இயேசுவானவர் இந்த உலகத்தில் வந்த நாட்களிலே அதே போல் நானே 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 என்று 7 முறை அவரும் மேற்கோள் காட்டியிருக்கிறார். I am the bread of life. I am the good shepherd. I am the light of the world. He went on. ஜீவப்பம் நானே, நல்ல மேய்ப்பன் நானே, நானே உலகத்துக்கு ஒளியாயிருக்கிறேன் என்று அடுக்கிக் கொண்டே போகிறார். When the soldiers came to arrest Jesus in the garden of Gethsemane, கெத்செமனே தோட்டத்தில் போர் சேவகர்கள் இயேசுவை கைது செய்து பிடித்துக் கொள்ள வருகிறார்கள். they ask a question, are you Jesus? நீர்தான் இயேசுவா என்று கேட்கிறார்கள். Jesus used the word I am. நானே அவர் என்று இயேசு சொல்லுகிறார். When Jesus used the word I am, நானே என்று இயேசு அந்த வார்த்தையை சொல்வாரானால் what happened to the soldiers? உடனே போர் வீரர்களுக்கு என்ன நடந்தது? They all fell backwards. அத்தனை பேரும் பின்னிட்டு விழுந்தார்கள். The supernatural power of God in Jesus that he was and is to come flew into the people and they could not stand. இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை இயேசுவுக்குள் வெளிப்பட்டவுடனே வந்த போர் வீரர்கள் பராக்கிரமசாலிகள் தான் பின்னிட்டு விழுந்தார்கள். They all couldn't stand the power of those words, the words with which the world was created. Let there be light, let there was light. வெளிச்சம் உண்டாக கடவுதென்று சொல்லி வெளிச்சத்தை உண்டாக்கின ஒட்டுமொத்த உலகத்தையும் படைத்த அந்த திருவார்த்தை உருவாய்ந்து புறப்பட்ட உடனே அந்த வார்த்தையின் சக்திக்கு முன்பால் அவர்களால் நிலைநிற்க முடியாமல் விழுந்து விட்டார்கள். The very same words that came out thousands of years ago, when it came out again, the people could not stand. பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு அவர் திருவாயில் மலர்ந்த அதே வார்த்தைகள் மீண்டும் அவரிலிருந்து வந்தவுடனே மக்களால் அதன் சக்திக்கு முன்பாக தாக்குப்பிடிக்க முடியவில்லை. The author of the letter to the Hebrews writes in Hebrews 13 verse 8, Jesus Christ is the same yesterday, today and forever. He is that I am. He is the one who was there in the beginning of the world. He is that supernatural God, and through this supernatural God the Holy Spirit power has been given to us. உலக தோற்றத்திற்கு முன்னே ஆதி முதல் இருக்கிறவர் இருந்தவர் உலகத்தை உண்டாக்கினவர் நானே என்று சொன்ன அதே இயேசு கிறிஸ்துவானவர் இப்பொழுதும் மாறாதவராகவே இருக்கிறார் என்பதை தான் எபிரேய ஆக்கியோன் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே இயேசு கிறிஸ்து நேற்றும் என்றும் என்றும் அதே இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமையுள்ளவராய் இருக்கிறார் என்பதை மேற்கோள் காட்டுகிறார். The Holy Spirit of God will not leave this earth till the bride of Christ is made ready. கிறிஸ்துவின் மணவாட்டி முழு ஆயத்தத்தை அடையும் வரை தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் பூமியை விட்டு விலக மாட்டார். As long as the Holy Spirit of God is here perfecting us, his power is also here only. நம்மை பூரணப்படுத்துகிறவராய் பரிசுத்த ஆவியானவர் பூமியில் இருக்கும் வரை அவருடைய பரிபூர்ணமான மகத்துவமான வல்லமை இங்கேயே நம்மோடு கூட இருக்கும். Carl Bates once said that 95% of the ministries today will go on even if the Holy Spirit is taken off from the earth. கால் பேட்ஸ் ஒரு முறை சொல்லுகிறார், பரிசுத்த ஆவியானவர் இந்த பூமியிலிருந்து எடுக்கப்பட்டு விட்டாலும் கூட 95% இன்றைய ஊழியம் ஒரு பிசுறு இல்லாமல் நடந்து கொண்டே இருக்குமா. Nobody wants to trust the Holy Spirit. ஏன் யாருக்குமே பரிசுத்த ஆவியானவரை நம்புகிற மனம் இல்லாததினால். There are divisions in the church. திருச்சபைகளுக்குள் பல்வேறு பிரிவுகள் இருக்கலாம். Holy Spirit is no longer the central person in the church, but it has become a central issue in the church. பரிசுத்த ஆவியானவர் திருச்சபையின் அச்சாணியாய் இயங்குவதற்கு பதிலாக இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் தான் திருச்சபையின் சர்ச்சைக்குரியவராய் மாறிவிட்டார். But I speak today to every Christian in this universe. அண்ட சராசரங்களுக்குள்ளும் இருக்கிற ஒவ்வொரு கிறிஸ்தவரோடும் இன்னைக்கு நான் பேசுகிறேன். If you believe, நீங்கள் விசுவாசித்தால் you will see the supernatural power of God. தேவனுடைய இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமையின் மேன்மையை நீங்கள் காண்பீர்கள். The Holy Spirit is in this world. பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு இந்த உலகத்தில் நம்மோடு கூடவே வாசமாய் இருக்கிறார். I think the last thing he will do for us, நமக்காக அவர் செய்ய போகிற கடைசியான காரியம் என்னவென்றால், Paul writes, in a minute, in a second, in a twinkling, பவுலடியார் சொல்லுகிறார், ஒரு நொடி பொழுதிலே கண்ணிமைக்கும் நேரத்திலே he will transform us into a new body till we get caught up in the air. நமத்தி ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளத்தக்கதாக ஒரு புதிய சரீரத்திலே நம்மை அவர் மறுரூபப்படுத்தி விடுவார். That will be going to be another supernatural thing in our event in our life. அது நம்முடைய வாழ்க்கையிலே மறக்க முடியாத மற்றும் ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியமாகவே அமைய போகிறது. With this body we cannot travel to places where it is -70 degrees. இந்த சரீரத்தோடு கூட
-70 டிகிரியில் உறைந்து வைக்கும் குளிர்மணியின் மேகமூட்டத்தை கடந்து பயணிக்க முடியாது. Even when we go in the airplane, we don't get the opportunity to feel what -70 is. ஆகாய விமானத்தில் அந்த இடத்தில் பறந்து போகும்போது கூட அந்த -70 டிகிரி உறைவணியை நம்மால் உணர முடியாது. So the Holy Spirit is going to give us a new body which will handle -70 degrees. எவ்வளவுதான் உறைபனி குளிரையும் தாக்குப்பிடிக்கக்கூடிய மகிமையான ஒரு சரீரத்தை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுத்து நம்மை கொண்டு போவார். So the God's power is required till the last day in our lives when we see Jesus coming. இயேசு கிறிஸ்து வருகிறதை முகமுகமாய் காணக்கூடிய வாழ்நாளின் கடைசி நிமிடம் வரைக்கும் தேவனுடைய வல்லமை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தேவை. And even those who are dead and buried, ஏன் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டவர்களும் கூட we need the Holy Spirit power to raise them from the dead. மரித்தோரிலிருந்தவர்களை உயிரோடு எழுப்புவதற்கும் பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை தான் வேண்டும். So as long as you look up to the spiritual power of God, you will have victory in this universe. தேவனுடைய ஆவிக்குரிய வல்லமை நீங்கள் நோக்கி கொண்டிருக்கும் வரைக்கும் இந்த உலகத்திலே உங்களுக்கு வெற்றி நிச்சயம் கிடைக்கும். So we have to put our faith in our supernatural God. ஆகவேதான் இயற்கைக்கு அப்பாற்பட்டவராயிருக்கும் மகத்துவமான நம்முடைய தேவன் மேல் நாம் விசுவாசம் வைக்க வேண்டும். So our faith is to increase more and more about God. தேவனை குறித்த நம்முடைய விசுவாசம் இன்னும் அதிகமாய் வளர்ந்து பெருகி அதிகரித்துக் கொண்டே இருக்க வேண்டும். So we should not look at the situation that we are facing. நம் சந்திக்கக்கூடிய நம்ம எதிர்க்கக்கூடிய சூழ்நிலையை பார்க்கவே கூடாது. Like Caleb and Joshua, you must say our God is much bigger than the situation. காலேபையும் யோசுவாவையும் போல நாமும் கூட இந்த சூழ்நிலையை விட நம்முடைய தேவன் மகா பெரியவர் என்று சபதமிட வேண்டும். Only that the supernatural power will work in your life. அப்படி செய்தால் மட்டும்தான் இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை உங்கள் வாழ்க்கையிலே கிரியை செய்யும். May God bless you to lead a supernatural life in this natural world. இயல்பான இந்த இயற்கையான உலகத்திலே இயற்கைக்கு அப்பாற்பட்ட பெருவாழ்வு வாழ்ந்து சிறக்க தேவன் உங்களுக்கு உதவி செய்வாராக. May the Holy Spirit guide you in the rest of the days of your life. மீதமுள்ள உங்கள் வாழ்நாள் முழுவதும் பரிசுத்த ஆவியானவர் தாமே உங்களை வழிநடத்தி செல்வாராக. God bless you. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Dear people of God, He is the same unchanging Jesus. He intervened in a supernatural way in the life of His disciples, and He is willing to intervene in each of our lives to take us into another supernatural spiritual realm, provided we are open to the Spirit of God. So let's yield ourselves to the Holy Spirit and experience the power of God.